ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கலும் சாம்பாரும் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். நம்ம சேனலில் நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கப் பச்சரிசி போட்டிருக்கேன் நான். அந்த 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வந்து பருப்பு போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு வந்து போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து இதை நல்லா தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பக்கம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கழுவி ஊறட்டும். கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து துவரப்பருப்பு சாம்பாருக்காக எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக வேக வச்சு, அதாவது அரவைக்காட்டில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன், நீளமாக கட் பண்ணி. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது சால்ட்டை விட கல்லுப்பு வந்து நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து உங்களுக்கு பாருங்க காட்டுறேன். பருப்பு வந்து உங்களுக்கு முழுசாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வந்து விசில் விடாமல் சிம்மில் வச்சு இறக்கியிருக்கேன். அதனால பருப்பு வந்து குழஞ்சி வராது. இப்போ காயோட பருப்பு ஒன்றா வெந்து வரும்போது காயும் பருப்பும் உங்களுக்கு ஈக்குவலாக வெந்து வரும். இல்லைன்னா வந்து நசுன்னு களியாட்டம் ஆகிடும், அது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ வந்து ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்கிறோம். அதாவது வெங்காயம், கருவேப்பில், தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கிறோம். குழம்புக்குள்ளே ஊற்றுறதுக்கு தான் இப்போ நம்ம தாளிச்சிட்ருக்கோம். வெங்காயத்தை முழுசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி சின்ன சைஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் தாளிச்சிட்டு இது கூட நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து முன்னமே ஊற வச்சிடணும். அந்த புளி தண்ணியை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த குழம்புக்குள்ள நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். என்னோட டிஷ்ஷில் எல்லாமே பெருங்காயத்தூளும் நெய்யும் மோஸ்ட்லி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சதை எடுத்து நம்ம குழம்புக்குள்ளே கொட்டியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலான சாம்பார் வந்து நம்ம பொங்கலுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டலில் ரொம்பவே டக்குன்னு ஈஸியாக இந்த சாம்பார் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரியான சாம்பார் தான் இப்போ நான் உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஏன் ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுன்னா பொங்கல் ஆறி போனால் நல்லா இருக்காது பாருங்கள். என்ன தான் ஹாட் பாக்ஸில் வச்சாலும் அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இப்போ வந்து குக்கரில் நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து குக்கரோட 3/4 பதத்துக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். வீட்டில் பொங்கல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் விசில் வந்தாச்சு. ஒரு 4-5 விசில் வந்து தாராளமாகவே நீங்கள் விடலாம். பொங்கல் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து குழஞ்சி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு சின்ன இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துனா போதும். ரொம்ப ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மிளகு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்து வைப்பாங்க. அந்த எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அதனால உங்களுக்கு தேவைன்னா மிளகு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கலாம். எல்லாமே வந்து சின்னதாக நறுக்கி போடுங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈக்குவலாக ஃப்ரை ஆகி வரும். அதனால தான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வந்து நம்ம கட் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ வந்து கேஷ்யூ நட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட் முழுசாக இருந்தால் கொஞ்சம் வந்து 2 பிச்சு போடுங்க. இந்த மாதிரி 2 வந்து பிச்சு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வணக்கியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ பொங்கலுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். பச்சையாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க. பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வந்துருச்சு, கொலையாக வெந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது, ரொம்ப குழஞ்சி போய் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட தான் நம்ம வந்து தாளிச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு சாம்பாரும் வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா கீழேருந்து நல்லா கிளறி விடுங்க, ஃபுல்லாக கிளறி விடுங்க. அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நாங்கள் செய்யும்போது எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. ஸோ வந்து அவ்வளோக்கா உங்களுக்கு வந்து என்னால் வந்து கவர் பண்ண முடியல. அதனால தான் பருப்பு வேக வச்சது கூட நான் உங்களுக்கு வந்து என்னால் காட்ட முடியல. சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு மஸ்ட் வந்து என்ன, வடை தாங்க. வடை, பொங்கல், சாம்பார், அப்புறம் சட்னி வந்து ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யணுன்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.